அடுத்து 113வது அதிகாரம், காதல் சிறப்புரைத்தல். காதல் சிறப்புரைத்தல் என்றால் காதல் மிகுதி கூறுதல். காதலர் காதல் மிகுதி கூறுதல் அப்படின்னா தெரியுமா? எப்படி தலைமகன் தன் காதல் மிகுதியை கூறுதலும், தலைமகள் தன் காதல் மிகுதியை கூறுதலும். அதான் காதலர் காதல் மிகுதி கூறுதல். அது சுருக்கமான வாக்கியம், சுருக்கமான தொடர். காதல் சிறப்புரைத்தல். காதலர் என்று சொல்லிவிட்டதனால ரெண்டு பேரும் தங்களுடைய காதல் மிகுதியை கூறுகிறார்கள். தலைமகன் தன் காதல் மிகுதியை கூறுதலும், தலைமகள் தன் காதல் மிகுதியை கூறுதலும். காதல் சிறப்புரைத்தல். இவ்வாறு இந்த அதிகாரத்துல முதல் 5 குறள் தலைவன் சொல்லுகிறான். அடுத்த 5 குறள்களும் தலைவி சொல்லுகிறார். இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். காதல் சிறப்புரைத்தல். எப்படி காதல் சிறப்புரை? கண்ணு தெரியாது, காதலுக்கு கண்ணு கிடையாது. இப்ப 8ஆம் வேர்டு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேனான்னு தெரியல, இருந்தாலும் மீண்டும் அதை குறிப்பிடுகிறேன், இந்த இடத்துக்கு அது பொருத்தமானது என்பதனால. இங்கிலாந்து நாட்டிலே 8ஆம் வேர்டு அந்த பதவிக்கு வரணும். அடுத்த அரசராக வர வேண்டியவன் 8ஆம் வேர்டு. அவனுக்கு ஒருத்தியின் மீது காதல் வந்தது. வீட்டிலே எல்லாரும் தடுக்கிறார்கள். அப்படி தடுக்கிற போது அந்த பெண்ணின் பெயர் வின்சர் கோமகள். இத முடியா காதலா சமூக சீர்திருத்தமா என்று திருவிக்கா எழுதியிருக்கார், ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த வின்சர் கோமகள் என்பதுதான் அவர் பேர். அதை இவர் வின்சர் கோமகளார் என்று இவர் சொல்லுகிறார், திருவிக்கா எழுதுகிறார். அந்த வின்சர் கோமகளார் விரும்புவதை ஏன் இந்த அரச குடும்பம் தடுக்கிறது என்றால், அவள் ஏற்கனவே 2 முறை இருவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள். இவன் 3வது கணவன். இவன் காதல் கண்ணை மறைக்கிறது. அவளுடைய பழைய கால வாழ்க்கையை பற்றி இவன் எதுவும் கருதவில்லை. அதனாலதான் காதலுக்கு கண்டு இல்லைங்கிறா. பார்த்தவொன்னா அவனுக்கு பிடிச்சு போச்சு. அடே, அவ ஏற்கனவே 2 திருமணம் செய்து விட உற்றுடாங்கிறான். முடியாதுன்னா ஒண்ணு அவளை விட்டு, இல்லை விட முடியாது. என்னன்னா, உனக்கு அரச பதவி கிடையாது. முடியா காதலா சமூக சீர்திருத்தமா அப்படிங்கிறது தலைப்பு. காதல் கண்ணை மறைக்குதா? இதான் காதல் சிறப்புரைத்தல். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். பிடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான், அதான் காதல். ஒருத்தனுக்கு 3 பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா அது காதல் இல்லை. இந்த பொண்ணு நல்லா இருக்கு, அந்த பொண்ணு நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, நான் எதை வேணாலும் கட்டிக்கிறேன் அப்படின்னா அது காதல் இல்லை. அப்படி ஒரு ஆளுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய மனிதருக்கு. அதை நான் காலம் வரும்போது சொல்லுகிறேன். அப்படி ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்த ஒருத்தருக்கு அது மாதிரி வந்தது. அதை தமிழறி மணி எழுதுறாரு. ஒருத்தனுக்கு ஒரு தடவை தான் காதல் வரணும். காதல்னா தூய அன்பு. தூய அன்புனா காதல். எப்படி காதல்? இவள்தான் என்னுடைய வாழ்க்கை துணைவியாக வர இருப்பவள் அப்படிங்கிற தூய்மையான காதல். அது யார்கிட்ட வரணும்? ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் வரணும். இவனுக்கு 3 பேத்துக்கு வந்துச்சுன்னா அது காதலான்னு கேட்கிறார். ஆனா வெளிநாட்டுக்காரன், அவனுங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இங்கேயே கவலை இல்லாம இருக்கான் பல பேரு. அப்படி இருக்கையில அவன் என்ன பண்ணுவான்? அதை காலம் வரும்போது சொல்லுகிறேன். வின்சர் கோமகளா அவளை இருவரை மணந்து விலகிய ஒருத்தி, டிவோர்ஸ், மனவிலக்கு பெற்றவள் 2 பேர் ஏற்கனவே. அவளை போய் பண்றீங்களா? அதை பத்தி எனக்கு ஒன்று கவலை இல்லை. வின்சர் கோமகளார் மட்டும்தான் என்னுடைய காதலி, அவள் தான் என்னுடைய வாழ்க்கை துணைவி. உனக்கு அரச பதவி கிடையாது, போன்னு வெளியே விட்டான். இதான் காதலை கண் மறைக்கிறது. இன்னொன்னு நம்ம கதை ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. இப்ப இருக்கிறதெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது, அதனால நான் பழச சொல்றேன். கம்பருடைய மகன் அம்பிகாபதி, அவன் அமராவதியை காதலிச்சான். அமராவதி அம்பிகாபதியை காதலிச்சா. அவன்
வந்து அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் இல்லை என்பதனால் அந்த காதலுக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்படி தடை விதிக்கப்பட்ட போது தன்னுடைய மகளை நேரடியாக கண்டிச்சும் அவள் கேட்கவில்லை என்பதனால ஒண்ணு செய், அம்பிகாபதியை கூப்பிட்டான். நீ ஒரு 100 பாட்டு 100 பாட்டு பாடு. 100 பாட்டும் பிழை இல்லாமல் பாடிட்டீன்னா இந்த பொண்ணை கடிக்கும். விதி சதி செய்கிறது, காதலை தடுக்கிறது விதி. அவன் 99 பாடிவிட்டு 100 பாடியதாக நினைத்து முடித்துவிட்டு குதூகலித்தான். நான் 100 பாடிவிட்டேன், எனக்குத்தான் அம்பிகாபதி என்று குதூகலித்தான். எண்ணி பார்த்தால் 99 சாண்டா வருகிறது, இவனை சிரச்சேதம் செய் என்று சொல்லிவிட்டான் என்று வரலாறு. காதலுக்கு கண் இல்லை, இப்போ தலையும் இல்லை. தலைவேறு முண்டம் வேறு ஆகிவிட்டார்கள். காதல் சிறப்புரைத்தல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கூடி மகிழ்ந்த காதலன் நலம் புனைந்துரைத்தற்கு அடுத்தபடியாக இதை வைத்திருக்கிறார். பிரிவாற்றாமையால் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பின் சிறப்பை தத்தமுக்குள் கூறுகிறார்கள். அதனாலதான் 5 காதலன், அடுத்த 5 காதலி. ஒருவரை ஒருவர் இடைவிடாது நினைத்தலும் பார்க்கும் இடங்களிலெல்லாம் காதலரையே கண்முன் காணுதல், உணவு செல்லாமை, உறக்கம் கொள்ளாமை, புனையாமை ஆகிய 5 வகை மெய்ப்பாடுகளும் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். இந்த 5 வகை மெய்ப்பாடுகளும் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். இப்ப குறளுக்கு உதவும். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையிரு ஊறிய நீர். இந்த குறளை கேட்கிற போது கொஞ்சம் முகம் சுளிப்பார்கள். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையிரு ஊறிய நீர். இந்த நம்முடைய எல்லா உறுப்புகளில் இருந்தும் கழிவுப் பொருள்கள் வருகின்றன. இந்த வாயில் இருக்கிற வரை அதற்கு உமிழ்நீர் என்று பெயர். அதை துப்பிட்டா அதுக்கு எச்சில்னு பேர். அது மாதிரி கண்களிலிருந்தும் கழிவு பொருள், மூக்கிலிருந்தும் கழிவு பொருள், வாயிலிருந்தும் கழிவு பொருள், உடலில் இருந்தும் கழிவு பொருள்கள். இப்படி வாயிலிருந்து வருகின்ற நீரை இவன் சுவைத்து பாலும் தேனும் கலந்தது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த குறளை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். ஆங்கிலேய சினிமாக்களில் தான் இந்த முத்த காட்சிகளை வைத்தான். அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்தி திரைப்படங்களில் எடுத்தார்கள். அப்புறம் பிற இந்திய மொழி திரைப்படங்களிலும் தமிழ் மொழி படங்களில் கொஞ்சம் தான் இருக்கும், அதிகமா இருக்காது. தமிழ் படங்கள்ல இருக்காது, இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. சில படங்கள்ல அப்படி கதை வலுவா இல்லாத போது இந்த மாதிரி காட்சிகளை இணைச்சுக்குவோம். இப்படியாச்சும் சம்பாதிக்கணுங்கிற அடிப்படையில இந்த மாதிரி காட்சிகளை இணைச்சுக்குவான். இப்ப ஏன் இப்படி திருவள்ளுவர் இப்படி சொன்னாரு? நிறைய பேருக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது. அது ஒரு ஆனந்தம், அது ஒரு விதமான ஆனந்தம். எல்லாரும் இப்படி செய்ய மாட்டார்கள். இந்த இந்த காதல் மிகுதியினாலே என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் என்ன வேண்டுமானாலும் செய்வது. அதான் பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி அது தூய்மையான நீர் என்று சொல்லுகிறார். வாழையற்றின் என்று ஊறும் நீர் என்பது நாவுடனும் இதழுடனும் தொடர்புடையது. இதனை அமிழ்து என்று சொல்லுகிறார்கள் உரையாசிரியர்கள். உரை எழுதுகிற போது தேவாமிழ்தும் என்று சொல்லுகிறார்கள். அதரபானம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவான். எல்லா இடத்துலையும் இருந்திருக்கப்ப அது எல்லா இடங்களிலும் இருந்திருக்கிறது. இதை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதியதை 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இந்த திருக்குறளை எடுத்துக்கொண்டு விட்டால் பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையர் ஊறிய நீர் என்று எடுத்துக்கொண்டு அவனுடைய திரைப்படத்திலே இந்த காட்சி தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். காதை என்னும் போதையில் தலைவன் பேசும் சொற்களில் கூறப்பட்டதை அவன் அனுபவமாக கொள்ள வேண்டும். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையர் ஊறிய நீர். அடுத்து 122 1122 உடம்போடு உயிரிடை அன்னமற்ற அன்னம் அடந்தையுடைய மேடை நட்பு. இந்த குறளுக்கு 338 இதுக்கு அடுத்தார் போல் வருகின்ற
4வது குறளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடம்பை தனித்தொழிய என்று பார்த்தோம் நிலையாமையிலே. குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு. இப்போ முட்டைக்குள்ள இருந்து பறந்து போற போது முட்டை அவ்வளவுதான். அது போல இந்த உடம்புல இருந்து உயிர் போச்சுனாக்க இந்த உடம்பு அவ்வளவுதான். சில உரையாசிரியர் எழுதுகிறார்கள், கூடு கட்டி இருக்குது பறவை, இந்த இடத்துல வேண்டாம், அந்த மரம் பட்டு போயிருச்சா, அதெல்லாம் அதுக்கு தெரியுது, பறவைக்கு தெரியுது, பட்டு போயிருச்சா, இதுல இருந்தாக்க வெட்டிடுவான், இதுல இருந்தா நமக்கு ஆபத்து என்று வேறு கூட்டுக்கு போய்விடும். அதே போல இந்த உயிரானது வேறு இடத்துக்கு போய்விடும், வேறு ஒரு கூட்டிற்கு சென்று தங்கிவிடும். அது கொசுவின கூட போயிருக்கலாம். நம்முடைய வினையை பொறுத்து இந்த உயிரானது உடலை விட்டு பிரிந்ததற்கு பிறகு கொசுவாக போகிறோமா, அல்லது பசுவாக போகிறோமா, அல்லது வேறு பறவையாகவோ வேறு பொருளாகவோ போக போகிறோமா என்பது நம்முடைய வினையை பொறுத்தது என்பது ஊழ். இப்ப இங்க உடம்போடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையுடைய நட்பு. பாருங்க, உடம்பிற்கும் உயிருக்கும் அமைந்துள்ள நட்புறவு எத்தன்மைத்து என்றால் எத்தன்மைத்து, அத்தன்மைத்து மடந்தையுடன் எம்மிடையே அமைந்துள்ள நட்பு. அவ்வளவு நட்பு. ஏன் நட்பு அதிகாரத்தில் சொன்ன மாதிரி நட்பு எவ்வளவு உயர்வானதோ அந்த நட்பை இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லது காதலனுக்கும் காதலிக்கும் உள்ள நட்பு அப்படி இணைபிரியாத நட்பாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். உடம்பும் உயிரும் ஒன்றுபடுதல் போல தலைவனும் தலைவியும் ஒன்றுபடுதலை குரல் சுட்டுகிறது. காதல் உறவினை நட்புறமாக கூறுவதற்கு சங்க பாடல்களிலும் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. 2 மட்டும் தொட்டு காட்டுறேன், முழுசா உள்ள போயிட்டோம்னா இதுக்கு மட்டும் 1 மணி நேரம் வேணும் தனியா. அகம் 12 அகம் 205வது பாடல்ல இது தொடர்பான உடம்போடு உயிரிடை என்ன மற்றன்ன மடந்தையுடைய மிடை நட்பு என்று அந்த அகநூல்ல இருக்கு. கலித்தொகை 89வது பாடல், குறுந்தொகைய 3வது பாடல். இந்த பாடல்களில் பூராவும் இதை பற்றிய தொடர்புடைய செய்திகள் உள்ளன. ஒரு பிறவியில் ஏற்பட்ட காதல் உறவு பல பிறவியிலும் தொடர்ந்து வரும் என்ற நம்பிக்கை சங்கப்பாக்களில் காணப்பட்டமை தான் இந்த நான் குறிப்பிட்ட அந்த 4 பாடல்களிலும் உள்ளன. தமிழ் மொழியில் உயிரும் உடம்புமே முதலெழுத்துக்கள். உயிரெழுத்து ஆனாவிலிருந்து தொடங்கி அவ்வண்ணா வரைக்கும் 12 உயிர், இக்கண்ணாவில தொடங்கி இன்னண்ணா வரைக்கும் உள்ள 18 மெய்யெழுத்துக்கள். உயிரும் உடம்புமா 30 முதலே என்பது இலக்கணம். உயிரும் உடம்புமா 30 முதல் எழுத்துக்கள் என்று சொல்லும். மற்ற எழுத்துக்கள்லாம் சார்பு எழுத்துக்கள். இந்த 30ஐ கொண்டுதான் உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன. இந்த அக்கண்ணா மட்டும் எக்ஸ்ட்ரா, எதுலையும் சேராதது. 47வதாக வருகிறது. 247வது எழுத்தாக வருவது அக்கண்ணா. தமிழ் மொழியில் உயிரும் உடம்புமே முதல் எழுத்துக்கள். அவ்வுயிர் உடம்பே மொழி மூலம். அவ்வுயிர் உடம்பே மொழி மூலம். அவ்வுயிர் உடம்பே காதல் வாழ்வின் மூலம். உடம்பை விட்டு உயிர் போய் உடின் அவ்வுயிருக்கு வடிவு இல்லை. உயிர் போயவின் உடம்புக்கு இயக்கமில்லை. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்பது இலக்கணம். அதுவே வாழ்வு, அதுவே மொழி, அதுவே காதல், அதுவே இயக்கம், அதுவே மெய்யியல். இப்ப அகநானூறு 205வது பாட்டுல உயிர் கலந்து ஒன்றிய செய்தீர் நட்பே காதல் சிறப்பாம். காதல் சிறப்ப அங்க சொல்லப்படுகிறது. உயிர் கலந்து ஒன்றிய செய்தீர் நட்பே அப்படின்னா குற்றமற்ற நட்பு. செய்தீர் என்றால் குற்றமற்ற என்று பொருள். செய்தீர் நட்பே காதல் சிறப்பு என்று அகநானூறு சொல்கிறது. குறுந்தொகை நின்னில் பிரியேன், நின்னில் பிரியேன், பிரியின் தரியேன். பிரிஞ்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன், தரியேன். நின்னிற்றமைதல் வல்லாமாறே, நின்னிற்றமைதல் வல்லாமாறே என்பது குறுந்தொகை. இதுல பிரிய மாட்டேன். ஆனா நேற்று முதல் நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நான் வேறோ நீ வேறோ பாட்டு. இதை அப்படியே வச்சு எடுத்திருக்கிறான். உடம்போடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. 3ஆம் குறள். கருமணியில் பாவாய் நீ போதாயாம், வீழும் திருநுதற்கு இல்லை இடம். இது 1127வது பாட்டு. இதே
அதிகாரத்துல 7வது பாட்டையும் இதை இணைத்து பார்க்க வேண்டும். கருமணியில் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். என் கண்ணில் விளங்கும் கருமணியாகிய பாவையே நீ அவ்விடத்தை விட்டு வெளியேறுவாய். யாம் விரும்பும் திருநுதலாள் இருத்தற்கு இடமில்லை ஆதலாள். இந்த திருநுதலாள் என்பது தன்னுடைய காதலி. நுதல் என்பது அழகான நெற்றி. இங்கே நெற்றியை திருவள்ளுவர் அழகான நெற்றி என்று பெண்களுக்கு சொல்லுகிறார். பெண்களுக்கு பெரும்பகுதி மிக அகலமாக இருந்தால் அது அவ்வளவு சிறப்பில்லை என்றும், குறுகலாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு கட்டுப்பாடு சங்க இலக்கிய நூல்களிலே வருகின்றன. அது அகலமாக அமைந்து விட்டால் அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது இலக்கியங்களிலே சொல்லப்படுகிற செய்தி. என் கண்ணில் விளங்கு இது எவ்வளவு எவ்வளவு பாருங்க. இந்த இந்த கருமணி இருக்கு பாருங்க, நம்ம கண்ணுக்குள்ள அந்த வெள்ளை இருக்கு, வெள்ளைக்கு அப்புறம் ஒரு கருப்பு இருக்கு, அந்த கருப்புக்குள்ள ஒரு கடுகு மாதிரி ஒரு அதுக்கு தான் கண்ணின் பாவைன்னு பேரு. அந்த பாவையின் மூலமாக தான் நம்முடைய பார்வை எல்லாரையும் பார்க்க முடிகிறது, படிக்க முடிகிறது, எல்லாம் செய்ய முடிகிறது. அந்த கடுகை விட சின்னதாக இருக்கிற அந்த பாவைக்கு பாதுகாப்பாக இருப்பன கருவிழியும் வெண்விழியும் என்று இதை நீங்க அறிவியலிலே இந்த இந்த பகுதியை நாம் படிச்சிருக்கோம். இளம் வயதுல படிச்சிருக்கோம். இப்ப இவன் என்ன சொல்றான், கருமணியில் பாவாய் நீ. அந்த கண்ணின் பாவையை பார்த்து, நீ கொஞ்ச நாள் வெளிய போ. என்னுடைய காதலி வந்து அந்த இடத்துல உட்காரணும். இதான் அந்த காதல் சிறப்புரைத்தல். இந்த காதலுக்கு கண்ணு தெரியல. இந்த பாவை போயிடுச்சுன்னா, இவனுக்கு கண்ணே தெரியாது. ஆனா இவன் என்ன சொல்றான், அப்படிப்பட்ட அந்த பாவையே நீ நவுந்துரு, நான் அந்த இடத்துல கொண்டாந்து என் காதலிய உள்ள வச்சுக்கிறேங்கிறான். அவ்வளவு காதல் மயக்கம். கருமணியில் பாவாய் நீ போதாயா, போயிடு. ஏன் தெரியுமா? திருநுதற்கு இல்லை இடம். அவளுக்கு இடம் இல்ல. நீ இருக்கிறதுனால. இது கடுகு விரிச்சிருக்குது. அவ இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இவ்வளவு போயிடுங்கிறான். அதான் அந்த காதல் மயக்கம்ங்கிறது. காதல் சிறப்பு. இடந்தலைப்பாட்டின் முடிவில் தலைவி பிரிந்து போதலை நோக்கிய தலைவன், என் கண்ணில் கருமணியாக நீ இருக்கிறாய் என்று நெகிழ்ந்து சொல்லியது இக்குறள். அன்புமிக்க ஒருவரை கண்மணி என கூறுதல் மரபு. கண்ணில் இருக்கும் கருமணிதான் புறத்துள்ள பொருள்களை காண்பதற்கு உதவுகிறது. கண்ணிற்கு கருமணி போல் தலைவனுக்கு தலைவி திகழ்கிறாள். தலைவியை கருமணியே என்று கூற வேண்டியவன் இவ்வாறு பேசுகிறான். கருமணியாகிய தலைவி இருத்தற்கு உரிய இடம் தலைவனின் கண். முன்பே அங்குள்ள பாவை அதனை விட்டு வெளியேறினால்தான் அவ்விடத்தில் இவள் இருத்தல் இயலும் என்று எண்ணுகிறான். என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் கண்ணில் பாவை என்றோ. இத பாரதி பிடிச்சுக்கிட்டான். இது திரைப்படத்துல கூட கொஞ்சம் உடான் சூட்டு எடுத்திருக்கான்னு கேள்வி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என்னுயிர் நின்னதன்றோ என்றும் பார்க்கும் இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி என்றும் பாடினார். இது தாய்மானவர் வேற பாடியிருக்கிறாரு. அவர் துறவி. அவர் பாடுகிறார், பண்ணேன் உனக்கான பூசி. இவர் இறைவனை பாடுறார், இறைவனை அது மாதிரி பாடுறார். பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் என்று பாடுகிறார். அந்த வழிபாடு செய்வதற்காக அந்த பூவை கொய்யலாம் என்று போகிறாராம். அந்த இடத்துல இவர் மிகுதியும் பக்தி செலுத்துகின்ற அந்த இறைவன் அங்கு இருப்பதனால அதை அதை கொய்வதற்கு நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார் தாய்மானவர். நன்றி, வணக்கம். 113 காதல் சிறப்புரைத்தல் அதிகாரத்தில் 4வது குறளை சிந்திக்க வேண்டும். வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. வாழ்தல் உயிர்க்கு அண்ணல், உயிர்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. ஆயிழை கூடுமிடத்து என் உயிர்க்கு வாழ்தலோடு ஒத்தவள், பிரியுமிடத்து அதற்கு சாதலோடு ஒத்தவள். கூடுகிற போது உயிர்க்கு வாழ்தலோடு அவள் ஒத்திருப்பவளாம்.
பிரிகிற போது அதற்கு சாதலோடு ஒத்தவளாம். அப்படியான அன்பு ஒருவருக்கொருவர். அதான் அந்த தூய அன்பு என்று நாம் காதல் என்கிற சொல்லுக்கு தொடர்ந்து தூய அன்பு என்கிற உரையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல சாதல்னா அந்த உடன்கட்டை ஏறுதல் என்பது பொருள் என்று. அவள் இல்லை என்றால் வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்பதனால அப்படி சொல்லுகிறார். உடனடியாக இறந்து போறவர்கள் உண்டு. அந்த பிரிவை தாங்க இயலாமல் இயல்பாக இறந்து விடுதல். அதான் அந்த ஆயிடை உயிர்க்கண்ணல், உயிர் போன்றவளாக அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பாக இல்வாழ்க்கையும் வாழ்க்கை துணை நலத்தையும் அறத்துப்பாலிலே திருவள்ளுவர் அமைக்கிற போதே இந்த இடத்துக்கு வந்துட்டார். காதல் சிறப்புரைத்தல் என்பதில் அங்கே வாழ்க்கை முறைமைகளை மிகச்சிறப்பாக கூறியிருக்கிறார். இல்வாழ்க்கையிலும் வாழ்க்கை துணை நலத்திலும் அப்படிப்பட்ட துணை நலம்தான் ஒருவரை ஒருவர் பிரிதலின்றி வாழ்தல் என்பது மிக உயர்ந்த குறிக்கோளாக இருந்திருக்கிறது. அப்புறம் 1114வது குறள்ல மானிழை என்று அந்த பெண்ணை குறிப்பிட்டதை நாம் பார்த்தோம். காணில் குவளை கவிழ்ந்து நலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று அங்கே பெண்ணை மானிழை, மானினா மாட்சிமை பொருந்திய சிறந்த பெண் என்று பொருள். இந்த குறளிலே ஆயிழை என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பண்டைய சங்க இலக்கிய மரபு. இந்த ஆயிழை மானிழை என்கிற சொல்ல எல்லாம் அந்த பெண்ணை உயர்வாக சொல்வதாக அமைப்பு. தலைவியோடு கூடி மகிழும் காலமே வாழும் காலம், பிரியும் காலம் சாகும் காலம் என்று தலைவன் கூறுகிறான். வாழ்தல் சாதல் என்பன முறையே கூடி இன்புறுதலையும் பிரிந்து துன்புறுதலையும் சுட்டுகின்றான். உயிர்க்கண்ணல் என்றால் உயிர்க்கு ஒப்பானவள் என்று பொருள். மேல பாத்தீங்கன்னா வாழ்தல் உயிர்க்கண்ணல்னு இருக்கும். உயிரை போன்றவளும் கண்ணை போன்றவளும் என்கிற பொருள்ல. இரண்டாவது அடியில பாத்தீங்கன்னா அதற்கு அண்ணல் என்று இருக்கும். ரன்னகர ஒட்டு இருக்கும். அங்கே டன்னகர ஒட்டு இருக்கும். அந்த ரெண்டு வேறுபாடும் இதுலதான் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. உயிர்க்கண்ணல் என்றால் உயிர்க்கு ஒப்பானவள் என்று பொருளாகிறது. அங்கே உயிர்க்கு கண் போன்றவள் என்று பொருள்ல வரும். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. ரெண்டையும் மாற்றி ஒரு எழுத்தை மாற்றி போட்டு விட்டால் பொருள் மாறிவிடும். புனர்புன்னை அன்ன சாயிரை பனைத்தோல் மணத்தலும் தனத்தலும் இளமே, பிரியின் வாழ்தல் அதனினும் இளமே என்று இதற்கு கட்டியம் கூறுவதாக குறுந்தொகை 168வது பாடல் கூறுகிறது. யான் உயிர் வாழ்தல் அதனினும் அரிதே என்பது அகநானூர். இப்படி அதற்கு சங்க இலக்கியங்களின் தொடர்பாகவும் தொல்காப்பிய நூற்பாக்களின் தொடர்பாகவும் திருவள்ளுவர் இந்த காமத்துப்பாலை அமைத்திருக்கிறார். மீண்டும் குறளை பாருங்கள். வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. அடுத்து 5. உள்ளுவன் மன் யான் மரப்பின் மரப்பரியேன் ஒள்ளமர்கண்ணாள் குணம். இத மூன்றாவது சீர முதல்ல போடும். மரப்பின் உள்ளுவன் மன் யான் மரப்பரியேன் ஒள்ளமர்கண்ணாள் குணம். ஒள்ளமர்கண்ணாள் என்றால் ஒளி பொருந்திய அழகும் அதாவது அமரிடம், அதாவது போரிடக்கூடிய அளவுக்கு அந்த கண்கள் கூர்மையாக இருக்கின்றன. அந்த பார்வையில தலைவியின் குணநலன்களை யான் மறந்திருப்பேன் எனின் அவற்றை நினைத்து பார்ப்பேன், அவற்றை ஒருபொழுதும் மறந்தறியேன். அதை மறந்திருந்தா தானே நான் நினைச்சு பார்க்கணும், நினைத்து பார்ப்பேன். நான் மறக்கவே இல்லையே.
ஏனென்றால் அவளுடைய கண்கள் ஒளி பொருந்தியவை மட்டுமன்று, கூர்மையாக அந்த போரிடும் குணத்தை, அந்த சில பேருக்கு அந்த கண்கள்லயே கோபக் கனல் வீசுறது தெரியும். அந்த கண்கள பார்த்தாலே. சில பேரு எவ்வளவு பேசினாலும் அந்த இரக்க குணம் இருப்பது கண்கள்லே தெரியும். கண்கள் தான் எல்லாத்துக்கும். எல்லா விதமான உளப்பாங்கையும் கண்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல அவன் அந்த கண்களை நான் எப்படி மறப்பேன் என்கிறான். அவளுடைய கண்கள் ஒளி பொருந்தியவை மட்டுமன்று, கூர்மையாக போரிடும். ஏய், ஓதல் பிரிவு போறியா? வேற வணிகத்துக்காக போறியா? வேறு எந்த விதமான தூதில் பிரிவு போகிறாயா? எந்த பிரிவு போனாலும் சரி, சொன்ன காலத்துல வந்துடணும்னு சொல்லுவதுதான் அமரிடுதல். அவளுடைய கூர்மையான பார்வை இதெல்லாம் உணர்த்துகின்றன. இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் சொன்னா சொன்னபடி நடந்துக்கணும். காலந்தாழ்த்த கூடாது. நான் உன்னை வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருப்பேன். அப்படி இருக்கும்போது காலம் தாழ்த்தினால் என்னுடைய உள்ளம் வருந்தும் என்பதை அவளுடைய கண்கள் ஒளி பொருந்தியவை மட்டுமன்று, போரிடக்கூடியது, அமரிடுதல் என்று சொல்கிறார். ஒள்ளமர் கண்ணாள், ஒளி பொருந்தியது மட்டும் இல்ல, அமர். எப்படி அந்த ஒரு ஒரு சொல்லுக்குள்ள எத்தனை விதமான பொருளையும் பொருத்தி இருக்கிறார் பாருங்க. ஒள்ளமர் கண்ணாள். ஒள் என்றால் ஒளி பொருந்திய, அமர் என்றால் சண்டையிடக்கூடிய எச்சரிக்கை. அந்த ஒரு பார்வையிலேயே அவளுக்கு பிரிஞ்சு போறியா, வந்துடணும். நீ எப்ப சொல்றியோ அப்ப வந்துடணும். அப்படியெல்லாம் அந்த சண்டையிடுகிற மாதிரி அந்த பார்வையிலே இவ்வளவு நம் அந்த காதலன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் காதல் சிறப்புரைத்தல். உள்ளுவன் மண் யான் மரப்பின் மரப்பரியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். உள்ளுதல் என்றால் நினைத்தல். மறத்தல் இருந்தால் தானே நினைத்தல் என்பது பற்றிய ஐயம் எழும். மறவாமைதான் இருவருக்கும் உரிய பாச பிணைப்பின் அடையாளம். மறவாமையே உயிர் மூச்சு ஆகிவிட்டதால் நினைக்க வேண்டிய ஒன்று இல்லை. அந்நினைவே நிலைப்பொருள் ஆகிவிட்டது என்று உறுதிமொழிந்து தன் காதல் சிறப்பை கூறுகிறான் தலைவன். உள்ளுவன் மண் யான் மரப்பின் மரப்பரியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். இங்கே சீர் என்று வருகிற போது இந்த குரல்ல உள்ளுவன் என்பது முதல் சீர், மண் யான் என்பது இரண்டாம் சீர். ஆனால் படிக்கிற போது உள்ளுவன் மண் யான் என்று அந்த ரெண்டு சீரையும் சேர்த்து படிக்க வேண்டும். ஏன்னா மண் என்பது இடைச்சொல், அதுக்கு பொருள் கிடையாது. அதனால ரெண்டு ரெண்டு சுழி இன்னு ரன்னகர ஒற்று போட்டிருக்கும். அத உள்ளுவன் மண் யான் என்று சேர்த்து படிக்க வேண்டும். இல்லைன்னா பொருள் வரைய மண் யான்னு நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கிற போது, நடத்துகிற போது அதை கல்லூரி மாணவர்களுக்கு தான் அந்த பாடத்திட்டத்துல பெரும்பாலும் வைக்கிறது இல்ல. சில இடங்கள்ல தன்னார்வத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கிறவரே அதை சரியாக சொல்லி கொடுப்பதில்லை. அது எப்படின்னா, சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதனாலதான் இந்த கருத்து. உள்ளுவன் மண் என்றால் தான் அது பொருள் விளங்கும். உள்ளுவன் மண் யான் என்று இலக்கண சிறப்புக்காக அதை பிரிச்சு போட்டிருக்காங்க. உள்ளுவன் மண் யான் மரப்பின் மரப்பரியன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். நான் மறந்தாலல்லவோ நினைப்பதற்கு, நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதான் கருத்து.